எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து கோகனட் கல்டிவேஷன் கைடோட பார்ட் 1 வீடியோ. எங்கள் ஃபார்மில் வந்து கோகனட் கல்டிவேஷன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 2 வருஷத்தில் கிடைச்ச அனுபவங்கள், எப்படி நடவு செஞ்சு கொஞ்சம் பராமரிப்பு செஞ்சு கொண்டு வந்தால் தென்னங்கன்றுகளை கொஞ்சம் வேகமாக கிளப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க எங்களோட 2 வருஷம் தென்னை சாகுபடி அனுபவத்தோட ஒரு சம்மரைஸ்டு ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெரைட்டி செலெக்ஷன், எப்படி நடவு செய்யணும், லேண்ட் ப்ரிப்பரேஷன், அப்புறம் மெயின்டெனன்ஸ். இந்த அடிப்படையில் முதல் 2 வருஷத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸில் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு 100% நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு க்ரோத் இல்லை, உங்கள் தென்னங்கன்றுகள் வளரலை அப்படின்னா என் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ வந்து சீரியஸாக கமர்ஷியல் லெவலில் நான் தென்னங்கன்று சாகுபடி செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டுமே தான். இந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கன்று பின்னாடி இந்த வரப்பு ஓரம், அப்புறம் தண்ணி போகிற இடத்துல 2-3 வைக்கிறது, அப்புறம் இந்த வாசல் கேட்டு பக்கத்தில் 2 வச்சு மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நபர்களுக்கு பொருந்தாது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக கமர்ஷியல் ஆங்கிளில் பண்ணுற போகிறவங்களுக்கு மட்டுமே தான். முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது தென்னை விவசாயத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து தென்னை விவசாயம் வந்து கொஞ்சம் தென்னைங்கிறதே ஹை மெயின்டெனன்ஸ் கிராப். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, செலவு ஆக தான் செய்யும். ஏன்னா அது அந்த மாதிரி பயிர். நான் வந்து செலவே இல்லாமல் செய்ய போகிறேன், 0 பட்ஜெட் ஃபார்மிங் அப்படிலாம் சொல்லி யாராவது உசுப்பேற்றி விட்டாங்கன்னா தயவுசெய்து திரும்பி பார்த்துட்டு ஓடிடுங்க. நான் ட்ரிப் இரிகேஷன் மூலிமா செய்ய போகிறேன் அப்படின்னு ட்ரிப் இரிகேஷன் நம்பி உள்ளே வராதிங்க. ஓகேவா, ட்ரிப் இரிகேஷன் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஒரு சில பேருக்கு ஆகும். அந்த ட்ரிப் இரிகேஷன் நம்பி நம்ம 20-30 ஏக்கர் நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படிலாம் இறங்காதீங்க. தென்னை மரத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் யாருக்காவது ஒரு சிலது செட் ஆகும். எல்லா டைமும் எல்லாருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இது 2 தான் நான் மெயினாக இது 2 நம்பி தான் உள்ளே வருவாங்க. இந்த 2 ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்பி தான் வருவாங்க. ஸ்டார்டிங்லேயே அதை உங்களுக்கு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு உடச்சாச்சு. இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா எண்ணத்தை ரப்பர் போட்டு அழைச்சிட்டு உள்ளே வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெரைட்டிஸை பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம ஆட்களுக்கு வந்து அப்படியே நாட்டு வெரைட்டி மேலே இணை புரியாத காதல் இருக்கும். யாராவது நாட்டு வெரைட்டியை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா சட்டையை பிடிச்சி பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு லெவலுக்கு போவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நாட்டு வெரைட்டிஸ் சும்மா டைம் பாஸுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவைக்கோ சும்மா வச்சுக்கோங்க. கமர்ஷியல் ஆங்கிளில் வேணும்னா நாட்டு வெரைட்டிஸ் தவிர்த்துருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு போர்ஷனாக வேணால் செஞ்சுக்கோங்க. ஒரு 1/2 ஏக்கர் வேணால் நாட்டு வெரைட்டி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 ஏக்கர் இருக்குன்னா 1.25 ஏக்கர் ஆர் 1.5 ஏக்கர் மற்ற கமர்ஷியல் வெரைட்டிஸ் போடுங்க. ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் நாட்டு வெரைட்டிஸ் வச்சுக்கோங்க உங்கள் மனசு திருப்திக்காக. ஓகேவா, அதோட நிப்பாட்டிக்கிறேன். நீ என்ன நாட்டு வெரைட்டிஸை குறை சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாட்டு வெரைட்டிஸை குறை சொல்வேன்னு யாரும் சண்டை போட கமெண்ட்ஸில் பாஞ்சுக்கிட்டு வர வேண்டாம். ஓகே, கமர்ஷியல் வெரைட்டிஸில் இந்த டுவார்ஃப் வெரைட்டி, அப்புறம் குட்டை இன்ட்டு நெட்டை இன்ட்டு குட்டை அப்படிலாம் ஒரு சில காம்பினேஷனில் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம். கமர்ஷியல் வெரைட்டிஸில் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இளநீக்குன்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் இளநீ அண்ட் கோகனட் 2த்துக்கும் தனி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக ஈல்டு வரணும் ஆர் சீக்கிரமாக ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இளநீ வெரைட்டி சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் கொஞ்சம் மீடியமாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அந்த இளநீ அண்ட் கோகனட் வெரைட்டிஸ் அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை எனக்கு கோகனட் தான் வேணும், ஹை ஈல்டிங் கோகனட் வெரைட்டிஸ் வேணும்னா குட்டை இன்ட்டு நெட்டை அந்த மாதிரி கேட்டகரியில் ஹை ஈல்டிங் கோகனட் வெரைட்டிஸ் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்டென்ஷன் கமர்ஷியல் ஆங்கிள் இருக்கிறதுனால இந்த வெரைட்டிஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு வெரைட்டிஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, யாருமே ஒரு தரமான ப்ரீடர் நாட்டு வெரைட்டியில் கிடையாது. உடனே சொல்லாதீங்க, இந்த இடத்துல ஐயம்பாளையம் நெட்டைன்னு ஒருத்தவங்க ரிசர்ச் சென்டரில் நல்ல தரமான இது கொடுக்குறாங்கன்னு அப்படிலாம் சொல்லிட்டு வந்துடாதீங்க. அவங்க கண்ணு தரமாக இருக்கும். கண்ணு வந்து எந்த மரத்துலேருந்து எடுத்தாங்கங்கிறத எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற யாரும் எத்தனை பேர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மரத்தை காட்டுவாங்களா அப்படிலாம் தெரியல.
அது ஒன்று. இன்னொன்று, அது லேட்டாக தான் ஈல்டுக்கு வரும். ஈல்டுக்கு வந்தாலுமே அது கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த அளவு நட்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். இதுதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா ஒரு 60-70 வருஷம் வரைக்கும் காய்க்கும். அதை சொல்லி தான் நாட்டு வெரைட்டி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அப்புறம் மேபி டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்குமா இருக்கும். அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோய் வந்து எல்லா தென்னை மரத்துக்கும் பொது. ஓகேவா? நாட்டு வெரைட்டிக்கும் அட்டாக் ஆகும், சாதாரண நார்மல் வெரைட்டிக்கும் அட்டாக் ஆகும். மேபி நாட்டு வெரைட்டியில் இன்ஸ்டன்ஸ் அந்த அட்டாக் பண்ணுற அந்த சசப்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குமே ஒழிய எல்லாத்துக்கும் நோய் வரதான் போகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வெரைட்டிஸ் வாங்குறது வந்து ஒரு ரெப்யூட்டபிள் ப்ரீடர், செல்லர் கூட கிடையாது, ப்ரீடர் கிட்டேருந்து வாங்குங்க. ப்ரீடர்னா யாருன்னா கண்ணை வந்து உற்பத்தி பண்ணுறவங்க கிட்டேருந்து வாங்கணும். அந்த உற்பத்தி பண்ணுறவங்க கிட்ட வந்து தாய்மரம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேளை தாய்மரம் இல்லைன்னா கூட அவங்க அந்த கண்ணை இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய கன்று வேறு ஏதாவது தோட்டத்தில் வச்சு ஈல்டு கொடுக்குதா அப்படின்னு போய் பாருங்கள். ஓகேவா? இது ஒரு மெத்தட். யாருக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னா, இந்த ஹைவேயில் ஒரு குட்டியாக நர்சரி வச்சு விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்காதீங்க. அப்புறம் இந்த ஊருக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன நர்சரியில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 50-100ன்னு வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் வாங்காதீங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து அது ஃபஸ்ட்டு என்ன வெரைட்டினே தெரியாது. அவங்க வாங்கினாலும் மறந்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து தென்னை மரத்தை மட்டும் அவங்க வைக்க மாட்டாங்க, நர்சரியில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். அவங்க இந்த வெரைட்டி இதுதான் அப்படிங்கிற அவங்களுக்கே சாலிடாக சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் நர்சரியில் போய் வாங்குறதுல இருக்குது. ஸோ ரெப்யூட்டபிள் ப்ரீடர்கிட்ட போய் வாங்குங்க. விலை கூட தான் வரும். 50 ரூபா 100 ரூபான்லாம் தயவு செஞ்சு கிடைக்கிறது கண்ணை வாங்கி வைக்காதீங்க. எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல கண்ணாக தரமான கண்ணாக பார்த்து வாங்குங்க. ஓகேவா? அடுத்தது, எவ்வளோ செலவானாலும் சொல்லிட்டேன். இப்போ அது கண்ணை எப்படி செலெக்ஷன் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ செலெக்ஷன் ஆஃப் சாப்ளிங்ஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க தடிமனாக இருக்கணும் அப்படின்னு, நானும் அதான் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த கண்ணை பிடிச்சிங்கன்னா அந்த தண்டில் வந்து உங்கள் கை சேரக்கூடாது. அந்த லெவல் தண்டு அந்த கனமாக அந்த இருக்கணும், அந்த தண்டோட திக்னஸ். ஸோ இந்த லெவல் திக்னஸ் இருக்கணும்னா அந்த கண் வந்து குறைஞ்சது ஒரு 6 to 1 வருஷம், 6 மாதம் to 1 வருஷம் கண்ணாக இருக்கணும். இத்தினோண்டு கண்ணெலாம் இருக்கும், இத்தினோண்டு கண் இருக்கும். இதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கி வைக்காதீங்க. கேட்டால் அதுதான் வீரியமாக வரும்பாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கதை. குறைஞ்சது 6 மாதம் ஸ்டேஜில், ஓகேவா? 6 மாதம் to 1 வருஷம், ஏன்னா நாங்கள் வச்ச அனுபவத்தில் சொல்கிறோம். 6 மாதம் to 1 வருஷம் ஸ்டேஜில் வாங்கி வச்சாதான் அந்த கண் வந்து எந்த லெவலுக்கு வீரியமாக வருதுங்கிறது தெரியும். நீங்கள் ஏன்னா இத்தினோண்டுலாம் வந்து 30 ரூபா 20 ரூபா கூட தருவாங்க. நீங்கள் விலை கம்மியாக இருக்குன்னு அத்தினோண்டு வாங்கினீங்களேன், உங்ககிட்ட உங்கள் இடுப்பு வரைக்கும் வளர்கிறதுக்குள்ளே போராடும் அந்த கண். ஸோ இதில் அந்த பிரச்சனைலாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் 6 months to 1 year இஸ் ஐடியல் ஏஜ். அவங்க வளர்ந்த கண்ணெலாம் வச்சா வளராது அப்படிலாம் சொல்லுவாங்க. யாரையும் நம்பாதீங்க. எங்களோட எங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. எல்லாமே நம்ம பராமரிப்பில் தான் இருக்குது. அடுத்தது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது, வாங்கிட்டோன்னே எல்லா வேரையும் வெட்டி வைங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. எந்த மாதிரி வேரை வெட்டலான்னா, கம்ப்ளீட்டாக காஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி வேணால் வெட்டி வைங்க. நீங்கள் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு அந்த வேரெலாம் வெட்டாதீங்க. ஏன்னா உள்ளே வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேயே அந்த மாதிரி வேரெலாம் டப்புன்னு வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வெட்டிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த வெட்டி புது வேர் வெளியே வரதுக்குள்ளே 1 மாதம் ஆயிரும். ஸோ எவ்வளோ வேர் வெளியே இருக்கோ, அதுவும் ஃப்ரெஷ்ஷான வேர் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஃப்ரெஷ்ஷான வேர் இருந்துச்சுன்னா பொத்துனாப்பில் 1 வாரத்துக்குள்ளே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஒரு வேளை காஞ்சிருந்த மாதிரி தெரிஞ்சுன்னா காஞ்ச போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டு நடவு செய்யுங்க. கம்ப்ளீட்டாலாம் ஷேவிங் பண்ணுறோன்னு அவசியமே கிடையாது வேறு. ஸோ இருக்கிறத அப்படியே நட்டு வைங்க. ஒரு வேளை உங்கள் கண்ணை பிடுங்கி கொடுக்குறாங்கன்னா வேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேர் காயறதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுருங்க. ஓகேவா? வேணால் நீங்கள் ஒன்று பண்ணலாம், அதாவது ஃபங்கி சைடில் டிப் பண்ணி வைங்க, அழுகல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. மற்றபடி வேரெல்லாம் தயவு செஞ்சு வெட்டாதீங்க. அது அந்த ஸ்பீடு, அந்த க்ரோத்தை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து தென்னங்கன்று பொதுவாகவே ஸ்லோவாக வளர்கிற கிராப் தான். நீங்கள் வேறு மேற்கொண்டு எதையாவது பண்ணி ஸ்லோவாக ஆக்கிட வேண்டாம். அடுத்தது லேண்ட் ப்ரிப்பரேஷன். இதுதான் ரொம்பவே முக்கியம். லேண்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கணும்னா, நடவு செய்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி பண்ணி லேண்டை ரெடி பண்ணி 1 மாதம் ஆற விட்டால் கூட போதும். ஓகேவா? 3 மாதம் முன்னாடி பண்ணி 6 மாதம் முன்னாடி ஆற வைக்கணும் அப்படிலாம் கதை விடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது 1 மாதம் முன்னாடி பண்ணால் கூட போதும். பெரிய லெவல்லாம் பாதிப்புலாம் வந்துடாது. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் எப்படி சொல்லுவாங்கங்கிறத கொஞ்சம் அன்லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று தான் இது. ஏன்னா நாங்கள் அப்படிலாம் பண்ணி தான்
இந்த 2வது பேட்சை பர்ஃபெக்டாக கொண்டு வந்தோம். ஸோ 1 மாதம் முன்னாடி நீங்கள் லேண்ட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். 3x3x3 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம் இந்த குழி எடுத்துருங்க. இந்த குழி அளவு சேம், ஓகேவா? இப்போ அந்த குழியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்கிறதுல தான் மேட்டர் இருக்குது. இப்போது அந்த 3 அடி ஆழம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் அதை தூக்கி தனியாக வச்சுருங்க, செகண்ட் ஹாஃப் அதை தூக்கி தனியாக வச்சுருங்க. இப்போ 3 அடி பள்ளம் இருக்குமா, இந்த பள்ளத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த 1.5 அடி மண் இருக்குது பாருங்கள், அது உள்ளே போட்டு பாதி மூடிடுங்க. எதுக்குப்பா பாதி மூடணும், ஆற வேணாமா அப்படிலாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் ஆறணுங்கிறதுலாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வைக்க போகிறீங்க. மீதி 1.5 அடியை அது ஆற தான் போகுது, ஓகேவா? ஸோ மேலே உள்ள 1.5 அடி மண்ணை உள்ளே போட்டுருங்க, மீதி 1.5 அடி கேப் இருக்கும். இப்போ இந்த 1.5 அடி கேப்பை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வேளை உங்கள் மண்ணில் அந்த அடியில் எடுத்த மண் வந்து நல்ல மண், இதுவும் மேல் மண் மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த மண்ணை அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை சார் அடியில் உள்ள மண் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பாக இருக்குது, இல்லை கல்லுகள்லாம் இருக்குன்னா இந்த மண்ணை உள்ளே போடக்கூடாது. அந்த 1.5 அடி கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட வேண்டாம். இதை வந்து இந்த வட்டைப்பாத்தி பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மண்ணுக்கு வந்து நீங்கள் வெளியே இருந்து தான் மண் வாங்கணும். இது கொஞ்சம் செலவு மிகுந்த ஏரியா. இது செம்மண்ணோ இல்லை வேறு நல்ல மண், நல்லா சாஃப்டாக இருக்கிற மண்ணாக பார்த்து வாங்கணும். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது, இருக்கிற மண் உள்ளே அதாவது நம்ம குழியிலேருந்து எடுத்த மண்ணையும் போட்டு மூடி வைப்பாங்க. நீங்கள் குழியில் இருக்கிற மண்ணை எடுத்து போட்டு மூடி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, காம்பேக்ஷன் நல்லாவே ஆயிரும். இந்த தப்பை நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் பண்ணோம். ஆனால் செகண்ட் பேட்சில் சரி பண்ணிட்டோம். இருக்கிற மண்ணை எடுத்து போட்டிங்கன்னா கடினமாயிரும், வேறு ஆள் போக முடியாது, அப்படியே நிற்கும். நீங்கள் வச்ச 6 மாதமும் கண் அப்படியே நிற்கும், வளராது, உயிரோடு இருக்கும், வளராது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா, உங்கள் மண் நல்லா இல்லை, இருக்கும், அந்த மாதிரி கல்லுகள்லாம் இருக்குது, பாறையாக இருக்குது, சுண்ணாம்பாக இருக்குன்னா இந்த மண்ணை வரப்பு கட்ட வச்சுருங்க. செம்மண் போட்டு மீதி இருக்கிற 1.5 அடி மண்ணை மூடணும். ஸோ செம்மண் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். எத்தனை கன்று ரெடி பண்ணுறீங்களோ அத்தனை கண்ணுக்கு. இப்போது அந்த 1.5 அடி ஆழம் இருக்குது கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் அடி உரம் போடணும். அடி உரம் எது வேணாலும் போடுங்க, இலை தலை, ஃபார்ம்யார்ட் மேன்யூர், தொழு உரம் எது வேணாலும் போட்டு மண்ணை நிரப்பி கொஞ்சோண்டு குழியை வந்து கிட்டத்தட்ட 3/4 நிரப்பிடுங்க. தொழு உரத்துலேயே நிரப்பிட்டு நம்மளோட இந்த மண் இப்போ நீங்கள் வாங்குனீங்களோ எல்லோரும் உங்கள் அடிமண் கீழே உள்ள மண் அதை போட்டு லேசாக மூடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மக்குங்கிறதுனால. ஸோ இது வந்து லேண்ட் ப்ரிப்பரேஷன். மீதி இருக்கிற மண்ணை நடவுக்காக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் லேண்ட் ப்ரிப்பரேஷன். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவோம். இதில் ஒரே செலவு மிகுந்த வேலை என்னென்னா, அடிமண் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் புது மண் வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் இல்லை ஒரு செலவு மிகுந்தது. அடுத்தது பிளான்டிங், நடவு செய்கிறது இஷ்டத்துக்கு நடவு செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. குறிப்பாக தென்னைக்குன்னு இல்லை, இந்த மர ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கெலாம் நடவு செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஒன்று ஜனவரி மழை முடிஞ்சு, உங்கள் ஏரியாவில் எப்போ மழை முடியுதோ, எங்கள் ஏரியாவில் டிசம்பர் வரைக்கும் மழை இருக்கும், அதனால் ஜனவரியில் நடவு செஞ்சோம். உங்கள் ஏரியாவில் நவம்பர்லேயும் பெரிய மழைலாம் முடிஞ்சிடும்னா நீங்கள் டிசம்பரில் கூட நடவு செய்யலாம். இல்லை அப்படின்னா ஆடிப்பட்டத்தில் நடவு செய்யுங்க. இதுதான் அந்த நடவு செய்கிற டைமுமே ரொம்ப குரூஷியல். ஏன்னா நீங்கள் வந்து வெயில் டயத்துலையும் நடவு செஞ்சிடக்கூடாது, மழை டயத்துலையும் நடவு செஞ்சிடக்கூடாது. வெயில் டயத்தில் நடவு செஞ்சிங்கன்னா காஞ்சு கண்ணு காலி ஆயிரும். மழை டயத்தில் நடவு செஞ்சிங்கன்னா மழை பெஞ்சு அழுகி கண்ணு காலி ஆயிரும். அந்த ஒரு குட்டி விண்டோ இருக்கும் அந்த வருஷத்தில் 2 டைம், ஜனவரி அந்த பனி ஆரம்பிக்கும் போதும் சரி, அப்புறம் அந்த ஆடிப்பட்ட ஆரம்பிக்கும் போதும் சரி. இந்த விண்டோவில் தான் நடவு செஞ்சால் பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். நாங்கள் வந்து ஜனவரி டைம் தான் நடவு செஞ்சோம். அப்போ தான் அந்த ஜனவரி டு டிசம்பர் ஒரு வருஷம் கணக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜனவரியில் நடவு செய்வோம். ஸோ நடவு செய்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடி ப்ரீவியஸாக சொன்னால் லேண்ட் ப்ரிப்பரேஷனை செஞ்சு வச்சுக்கோங்க. நடவு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏப்பா நீ தான் போன பாட்டில் வந்து அந்த குழியை 3/4 மூட சொல்லிட்டியே, இதுக்கு மேலே என்ன மேலே தான் நடவு செய்யணுமா அப்படின்னா, ஆமாம் மேலே தான் நடவு செய்யணும். எந்த கிறுக்கம் சொல்கிறாங்கிறதுக்காக பள்ளத்தில் கொண்டு போய் நடவு செய்யாதீங்க. பள்ளத்தில் கொண்டு போய் நடவு செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் பள்ளத்தில் நடவு செஞ்சிங்கன்னா வேர் வந்து அடிமண்ணில் தான் வேர் பிடிக்கும். அடிமண்ணில் வந்து சத்து அவ்வளோவா கிடையாது. நீங்கள் என்ன தான் என்னது எருவுலாம் போட்டாலும் அது சத்து அடிமண்ணில் ஏரியாவில் சத்து கிடையாது. மேல் மண்ணில் தான் சத்து இருக்கும். ஓகேவா? அது அடிமண்ணில் வேர் பிடிச்சி அடியில் வேர் அதால் அந்த ஏரியா அந்த குழியை தாண்டி வேர் போச்சுன்னு வைங்களேன், மண்ணில் சத்து இல்லாத மாதிரி செடி உணரும் நீங்கள் என்ன தான் உரம் போட்டாலும்.
அதனால தான் அது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று, நீங்கள் அடியில் வச்சிங்கன்னா ஏர் ஃப்ளோ இருக்காது. நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 அடி ஆழத்தில் தான் பொதுவாக எல்லோரும் வைப்பாங்க. பாதி ஆழத்தில் ஏர் ஃப்ளோ வந்து இருக்காது அந்த இடத்துல. ரூட் வேறு வளர்ச்சி தடைப்படும் அதனாலேயும். இன்னொன்று, மழை பெஞ்சுன்னா குழியில் தண்ணி நிற்கும் உங்கள் மண்ணை பொறுத்து. எங்களுதுலாம் 1 வாரம் நிற்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை, தண்ணி நிற்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா. இன்னொன்று, கீழே இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ இருக்காதா, ப்ராப்பர் ஏர் ஃப்ளோ இல்லாதனால குருத்தழுகள் வரும். இது ஒரு பிரச்சனை. பள்ளத்தில் வைக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் சொல்லுவாங்க, என்னென்னா பள்ளத்தில் வச்சோன்னா சைக்ளோனில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும், அப்படியே கன்று மாதிரி நிற்கும்பாங்க. சைக்ளோன் வந்து புயல் வந்து மரம் சாயறதுக்கு மரம் நல்லா பெருசாக ஆகணும். மரம் பெருசானால் தான் புயலில் சாயும். நீங்கள் பள்ளத்தில் கொண்டு போய் புதைச்சி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணே வளராது. அப்புறம் எப்படி புயலில் சாயும்? வளர்ந்தால் தானே சாயும். நீங்கள் தான் வளர்கிறதுக்கான அதுக்கு முயற்சியை அதுக்கு ஹெல்ப் பண்ணலையே. ஸோ பள்ளத்தில் வைக்க வேண்டாம், ஓகேவா? ஒன்று, தர மட்டத்தில் தான் வைக்கணும். முக்கால்வாசி தர மட்டத்தில் அட்வைசபிள். உங்கள் ஏரியாவில் தண்ணி தேங்கும் அப்படின்னா கொஞ்சம் மேலே கூட ஒரு 1/2 அடி ஏற்றி கூட வைக்கலாம். நாங்கள் 1/2 அடி ஏற்றி தான் வச்சதுனால தான் அந்த லெவல் க்ரோத் இருந்தது. இப்போது தர மட்டத்தில் தான் வைக்கணும்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி எரு போட்டு லேண்டு கொஞ்சம் அமுங்கியிருக்கும். சரி, அந்த குழி வந்து கொஞ்சம் அமுங்கியிருக்கும். எரு மக்க கொஞ்சம் அமுங்கும். ஒரு அடி பள்ளம் இருக்குன்னு வச்சுப்போமே. 3 அடியும் போட்டிருப்பீங்க, 1 அடி இப்போ பள்ளமாக 1 அடி to 3/4 அடி இருக்குன்னு வச்சுப்போம் பள்ளத்தில். இப்போது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மண், அந்த குழி பக்கத்தில் மண்ணை போட்டிருப்பீங்க. அந்த மண்ணுக்கு ஈக்குவலாக எரு எடுத்துக்கோங்க. எரு எடுத்து அப்புறம் இந்த 2 எரு அப்புறம் இந்த மண் குவான்டிட்டி ஈக்குவல் குவான்டிட்டிஸாக எரு எடுத்துகிட்டு மண்ணை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டபுள் த குவான்டிட்டி ஆயிரும். மண்ணுக்குள்ளே போட்டு நல்லா மிதித்து விட்டு கண்ணு வந்து நல்லா மேலோட்டமாக வச்சு விடுங்க. நல்லா கண்ணை வச்சு நல்லா மிதித்து விட்டுங்க. வீடியோ கிளிப்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி வச்சோங்கிறத.
கண் வந்து நல்லா மேலோட்டமாக வச்சு விடுங்க. நல்லா கண்ணை வச்சு நல்லா மிதிச்சு விட்டுங்க. இது ஏன் மேலோட்டமாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த மேலே இருக்கிற மண் தான் இருக்காது. ப்ளஸ் நம்ம வந்து இந்த ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் எரு வேறு கலக்கிறோமா, அந்த எரு வந்து மண்ணை இறுக விடாது. நீங்கள் ஒரு வேளை ரெட் சாயில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற உங்கள் இடத்துல இருக்கிற மண்ணே நல்ல மண்ணாக இருந்தாலும் உங்கள் மண்ணை வந்து இயல்பான தன்மைக்கு இறுக விடாது, சாஃப்டாகவே வச்சுக்கும். இதுதான் அதில் கீ. இந்த சாஃப்டாக வச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால தான் வேர் ஓடும் சீக்கிரமாக அடுத்தடுத்த குருத்து வேகமாக வரும். இல்லாட்டா நீங்கள் வச்ச மேனிக்கு அப்படியே இருக்கும், 6 மாதமாகி என்ன செய்யும்னு வளரவே இல்லை, வச்ச மேனிக்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. நாங்கள் அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணோம். ஓகேவா? மெயின் ஃபண்டமெண்டல் இதுவே தான். இதில் சொதப்புனா வளர்ச்சி அப்படியே அமுங்கி உட்காந்துரும், பொறுமையாக வரும். எப்பப்பா வளருவேன் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட. ஸோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர வைக்க முடியும் முயற்சியில் தான் நம்ம ஈடுபடணும். சிம்பிளாக செய்ய வேண்டிய, தயவு செஞ்சு யாரும் சிம்பிளாக எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. சிம்பிளாக வேலை செஞ்சீங்கன்னு வைங்களேன், எதுவுமே உருப்படாது. ஸோ சிம்பிளாக செய்கிற வேலையை ஓர வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிற வேலை. கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் மரத்தை கொஞ்சம் வேகமாக கிளப்ப முடியும். ஸோ இது வந்து எப்படி நடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நட்டுட்டு நல்லா மிதித்து விட்டு நட்ட உடனே கண்ணை வந்து புதைச்சி வைக்காதீங்க, மூடி சமாதி கட்டிடாதீங்க கண்ணை. உதாரணத்துக்கு இந்த மவுஸ் தான் வந்து அந்த தேங்காய் மேலே செடி வருதுன்னு வச்சுப்போமே, இந்த மவுஸோட இந்த பார்ட்டு தெரியுதா? சரி, இப்படி தான் தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்கணும் அந்த தேங்காயோட மட்டை. 6 மாதம் வரைக்கும் அது அப்படி தான் இருக்கணும், எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கணும் வெளியே. ஏன்னா அது அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஏர்ஃப்ளோ அந்த வேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஏர்ஃப்ளோ வேர் கிடச்சி சீக்கிரமாக வேர் வெளியே ஓடியாரும். நீங்கள் சமாதி கட்டிட்டிங்கன்னா ஒரு சில கன்று வரும், ஒரு சில கன்று பட்டு போகும். ஸோ எந்த கண்ணுக்கும் சேதாரம் இல்லாமல் கொண்டு வரது தான் நம்ம பிளானு. அதனால் அந்த மட்டை வந்து கொஞ்சம் வெளியே தெரியணும். சாஞ்சிரும் கொஞ்சம் அப்படிலாம் நான் பயப்பட வேண்டாம். நீங்கள் நல்லா மிதித்து விட்டு நட்டிங்கன்னா எதுவுமே சாயாது. தண்ணி மட்டும் கரெக்டாக அந்த டைம் 1.5 அடி தள்ளி வட்டைப்பாத்தி போட்டு தண்ணி கொடுங்க. ஸோ ஒன்ஸ் எவ்ரி 3 months அந்த வட்டைப்பாத்தியை ஒரு 6 அடியை தள்ளிட்டே வாங்க. ஓகேவா? அவ்வளோதான் நடவு செல்ல, இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ நீங்கள் அந்த மண்ணை கலக்குனீங்க பார்த்தீங்களா, எரு ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் எரு மண். இதில் வேணால் நீங்கள் அடி வர மாதிரி கெமிக்கலோ சரி இயற்கையோ சரி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் நடவில், இவ்வளோ தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது நீங்கள் 100 கன்று வாங்குறீங்கன்னா 10% ஒரு 10 கன்று எக்ஸ்ட்ரா வாங்குங்க. 110 கன்று வாங்க. ஏன்னா அந்த 10 கன்றை வந்து சாக்கில் போட்டு வளர்க்கணும். சாக்கில் போட்டு இந்த நீங்கள் நடவு செஞ்ச கன்று எப்படி எந்த குரோத்தில் எந்த ஸ்பீடில் வளருதோ அதே அளவு சாக்கில் போடுறதையும் வளர்க்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு கன்று அடி வாங்கிச்சு அழுகலையோ இல்லை குருத்தழுகலையோ வந்துச்சுன்னா இந்த சாக்கை கட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் இதான் நடவு. நீங்கள் புதைச்சி வைப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மண்ணில் வந்து இந்த குழியில் பாதி லெவலுக்கு வைப்பாங்க, புதைச்சி வைப்பாங்க. தென்னை மரத்தை நடவு செய்யணும், ஆனால் புதைப்பாங்க நிறைய பேர். நீங்கள் அப்படி புதைச்சி வச்சிங்கன்னா என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க நீங்கள்.
அடுத்தது மெயின்டெனன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 மாதம் கொஞ்சம் குரூஷியல். தண்ணி வந்து நீங்கள் தோண்டி பார்த்து தான் கொடுக்கணும். ஓகேவா? மேலே ஒரு சில மண்ணுக்கெலாம் மேலே பார்த்தா காஞ்சா மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தா ஈரம் இருக்கும். அந்த மாதிரி மண்ணுக்கெலாம் நீங்கள் தோண்டி பார்த்து கொடுங்க. ஈரப்பதம் இருந்தால் போதும், ஈரம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த தேங்காய் வந்து ஈரத்தை வாங்கி வச்சுக்க தன்மை கூடாது. ஏன்னா மட்டை தானே அது, ஈரத்தை வாங்கி வச்சுக்கும். அப்படி ஈரத்தை வாங்கி வச்சுக்கிச்சுன்னா குருத்தழுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேங்காயை சுற்றி இருக்கிற மண்ணை வந்து நம்ம எப்போவுமே காஞ்சிருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். தேங்காயை சுற்றினா என்னென்னா, தேங்காயிலேருந்து ஒரு அரை அடி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மண், அந்த பகுதி மட்டும் காஞ்சிருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அதை சுற்றி இருக்கிற மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கலாம். ஏன்னா வேறு போய் தண்ணி எடுத்துகிட்டா போதும், தேங்காயில் தண்ணி படக்கூடாது. ஓகேவா? தண்ணி ஊற்றுறதுல அழுகல் வராமல் காப்பாற்றுறதுல இதுதான் ஒரு முக்கியமான புரிதல். இந்த தேங்காய் மேலே தண்ணி பற்றக்கூடாது. அப்புறம் எப்படி சார் மழை பெஞ்சா என்ன சார் பண்ணுறது? மழை பெஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம தேவையில்லை, நம்ம வந்து தப்பான நீர்ப்பாசன முறையில் செஞ்சு நமக்கு எடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறது. அடுத்தது வந்து மூடாக்கு. இதை நான் போன நடவுலே சொல்ல மறந்துட்டேன். நடவு பண்ணிவிட்டு மூடாக்கு போடணும். காஞ்ச தலைகள் இல்லை நீங்கள் வெளியே இருந்து எதையாவது இலைக்கிளைகளை மரக்கிளையை வெட்டியாவது அதில் உள்ள தலைகளை யூஸ் பண்ணி மூடாக்கு போடுங்க. வேறு வளர்ச்சி 3 மாதம் வேறு வளர்ச்சியை ஹெல்ப் பண்ணுறதே இந்த மூடாக்கு தான். மண்ணை வந்து கூலாக வச்சுக்கிட்டால் தான் வேறு வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? மண்ணை வந்து நீங்கள் ட்ரை ஆக்கி இறுக விட்டிங்கன்னா, இறுகிருச்சுனாலே அங்கே வந்து கொஞ்சம் காம்பேக்ஷன் நடக்கும், வேறால் ஈஸியாக போக முடியாது. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மல்ச்சிங் என்ன பண்ணணும்னா ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சாஃப்டாகவே வச்சுக்கும், கூலாகவும் இருக்கும். அந்த கூல்னஸ் தான் வேரை வந்து சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மல்ச்சிங் முக்கியம். 1 வருஷம் ஃபுல்லாகவே மல்ச்சிங் தேவை. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்லேயும் போடணும், அதை மல்ச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கும். 3ஆவது மாதத்துல இருந்து தான் அந்த குருத்து இவ்வளோ பெருசாக வெளியே வரும். அப்போ தான் ஆக்சுவல் க்ரோத் இருக்கும். அது வரைக்கும் பழைய இலை வேணால் க்ரீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவல் க்ரோத் வந்து 3 மாதத்துலேருந்து தான் தெரியும். ஏன்னா அந்த 3 மாதம் வரைக்கும் முதல்ல அது வேர் வளர்க்கும். தென்னங்கன்று வந்து வேரை வளர்த்து தான் மேலே தான் அப்புறம் தான் இலையாக வளர்க்கும். இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இன்னும் வளரவே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். 3ஆவது மாதத்துலேருந்து க்ரோத் தெரியணும். ஓகேவா? தெரியணும். நீங்கள் நல்ல கன்று, வீரியமான கன்று வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 3ஆவது மாதத்துலேருந்து க்ரோத் தெரியும். அடுத்தது வந்து தொழுவரம் சின்ன கண்ணுங்கிறதுனால வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு அண்ணன் கூட லெவல் கொட்டினா போதும். 3 மாதம் ஒரு வாட்டி ஒரு அண்ணன் கூட, இல்லாட்டா 6 மாதம் ஒரு வாட்டி 2 அண்ணன் கூட. லேபர் கொடுக்க முடியாது, கிடைக்காதுன்னா நீங்கள் 6 மாதம் ஒரு வாட்டி 2 அண்ணன் கூட எருவு கொட்டிக்கோங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வாட்டரிங், அந்த வாட்டர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, வட்டப்பாத்தியை வந்து 3 அடிக்கு நகர்த்திடுங்க. 3 அடி 2.5 அடி வளர்ச்சிக்கு ஏற்ப நகர்த்திடுங்க. கிட்ட வரக்கூடாது, நகர்த்தி போடணும். அதுக்கப்புறம் 3 மாதத்துலேருந்து பூச்சி மருந்தும் குருத்தல்கள் மருந்து ஆரம்பிக்கணும். 3 மாதத்துக்கு அப்புறம் குருத்தல்கள் எவ்ரி வீக் சேஃப்டிக்கு எவ்ரி வீக் வந்து உங்களால் ஒரு எவ்ரி வீக் முடியலன்னா 10 days ஒன்ஸ் ஆகுது தினமும் அந்த 10 days ஒன் சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபங்கிசைடு குருத்து பகுதியில் மட்டும் ஃபங்கிசைடு, அப்புறம் ஏதாவது ஒரு இன்செக்டிசைடு குருத்து பகுதியில் மட்டும். சின்னதில் வந்து அந்த குருத்து பகுதியில் தான் அந்த மெயின் பிரச்சனை வரும். ஸோ அந்த ஏரியா தான் நம்ம காப்பாற்றணும். அதுக்கு மட்டும், மற்ற இடத்துக்குலாம் தேவையில்லை. ஒரு வேளை வெள்ளை ப்ராப்ளம் மற்ற இடத்துக்குலாம் வருதுன்னா வேப்பெண்ணெய் கரைசல் நீங்கள் மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த ஸ்டேஜில் தேவையில்லை. நீங்கள் சும்மா ஜென்ரல் உரமே கொடுக்கலாம். நான் எங்களுக்கு என்ன மொதல் பேட்சுக்கு என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது, மொதல் பேட்ச் இல்லை, 2ஆவது பேட்சோட ஃபஸ்ட்டு வருஷம் என்ன கொடுத்தோங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது 6 மாதம் முடியல, ஏதாவது கன்று அடி வாங்கியிருக்கு, இல்லை ஸ்லோவாக வளருது, இல்லை க்ரோத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை பிடுங்கிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு 10 கன்று நடவு செய்யும் போதே சாக்கில் போட்டு வளர்க்க சொன்னல, அதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க 6ஆவது மாதத்துலேயே. அப்புறம் இப்போ சொன்ன அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் 1 year எண்டு வரைக்கும் பாருங்கள். 1 year எண்ட் ஆஃப் 1 yearல உங்களோட கண்ணோட தண்டு வந்து இந்த பெருசு வந்திருக்கும். நீங்கள் 2 கையில் பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியும். இந்த லெவலில் வந்திருக்கும், மோர் ஆர் லெஸ் இந்த லெவல் கர்த், அந்த தண்டோட அகலம்.
அந்த லெவல் வந்துடணும். அதுதான் ஒரு நல்ல கன்று நல்லா வீரியமாக வருது, நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஹைட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரம் வந்திருக்கும், ஓலையெல்லாம் நல்லா விரிஞ்சு ஒரு ஆள் ஹைட் வந்திருக்கணும். அதுதான் வந்து நல்ல க்ரோத்தோட அடையாளம். ஒருவேளை இந்த வரல அப்படின்னா நம்ம பராமரிப்பில் ஏதோ பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதுவும் அர்த்தம், அதுவும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸு, இவ்வளோ இந்த லெவலுக்கு இருந்ததுன்னா ஓகே தான். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் பண்ண கிட்டத்தட்ட அதே மெயின்டெனன்ஸ் தான். ஆனால் இந்த வாட்டி உரம் போடும்போது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2வது வருஷத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உரம் அளவையும் கொஞ்சம் கூட்டிப்பீங்க, கொஞ்சம் இல்லை, உரம் அளவையும் டபுள் பண்ணிக்கணும். ஏன்னா வைக்கிறது எல்லாமே ஹைப்ரிட்ங்கிறதுனால அதோட க்ரோத்தை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக உரம் போட்டு கொண்டு வரதுனால அப்போ தான் சீக்கிரமாக ஈல்டுக்கும் வரும். ஓகேவா? அதனால் 2வது வருஷம் என்னென்ன 2வது வருஷம் டு காய்க்கிற வரைக்குமே நம்ம ஒரே குவான்டிட்டி ஃபெர்டிலைசர் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த பாலை தள்ளும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும். ஸோ அதுக்கு 2வது வருஷத்துலேருந்து என்னென்ன அளவு குவான்டிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன். மொதல் வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துக்குள்ளே போகும்போது இலையெல்லாம் கீழே தொங்கும். தயவு செஞ்சு தொங்குற இலை பச்சையாக இருந்துன்னா கட் பண்ணவே கூடாது. அது காஞ்சி போய் தொங்குனா மட்டும்தான், அது ஃபுல்லாக டெட் கம்ப்ளீட்டாக அந்த ஓலை காஞ்சிருச்சு அப்படின்னா தான் கட் பண்ணணும். பச்சையாக இருக்கிற எந்த ஓலையும் எக்காரணத்து கொண்டும் நமக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு கூட வெட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இது ஒரு மெயின்டெனன்ஸில் முக்கியமான இது. ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து சுற்றி போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக அதோட இலையெல்லாம் பிடிச்சி கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா க்ரோத் அடி வாங்கும். ஏன்னா ஒரு இன்ச் இலையில் இருக்கிற ஒரு இன்ச்சுமே இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்துக்கணும். எந்த ஒரு பச்சையும் கீழே தொங்கினா தொங்கிட்டு போகுது, விட்டுருங்க. நீங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நடந்து போய்ப்பீங்களா, போய்க்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக நடக்கணுங்கிறதுக்காக இலையை கட் பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இதுதான் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கால்வாசி கவர் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். கலை, அதுக்கு அடுத்தது கலை. அந்த வட்டப்பாத்தியை சுற்றி ஒரு புல் கூட முளைக்கூடாது. அந்த லெவலுக்கு மூடாக்கு போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் எப்படி கலை மெயின்டைன் பண்ணுவீங்கிறது அது உங்கள் விருப்பம். அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் வட்டப்பாத்திக்குள்ளே ஒரு புல் பூண்டு கூட முளைக்கூடாது. அந்த லெவலுக்கு நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணோம். இதெல்லாம் பண்ண முடியுமா சார்? நடக்கிற காரியமாக பேசுங்கன்னா நடக்க வைக்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுறதுக்கு ஆனால் முயற்சியை நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஜென்ரல் மெயின்டெனன்ஸு. 2 இயர்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். பார்ட் 2ல் வந்து 2 இயர்ஸ்லேருந்து பாலை வர வரைக்கும் என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணுங்கிறத அடுத்த வர வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவை வந்து எங்கள் மரத்தில் எப்போ பாலை வருமோ அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.